சார் நான் வந்து 7.5%ல வரேன் சார். கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். 30ஆம் தேதி கவுன்சிலிங் சொன்னாங்க. நான் எங்க போணும்னே தெரியல அப்படின்ற மாரியெல்லாம் டென்ஷனா இருக்கா? வொரி பண்ணாதீங்க. அதுக்கான டீடைல்டு வீடியோ தான் 7.5% ஸ்டூடண்ட் என்னைக்கு கவுன்சிலிங் போணும், எங்க போணும், எதெல்லாம் கொண்டு போணும். இத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். என் பேர் கோவிந்தராஜ். ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 7.5%ல இந்த வருஷம் சீட்டு வரலன்னு கவலைப்படுறவங்களா நீங்க? கவலைப்படாதீங்க. ஆர்ஜிஆர் அகாடமி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே சென்னையில 20 ஸ்டூடெண்ட வச்சு தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான பயிற்சி கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீட் எடுக்க வைக்கிறோம். 7.5%ல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கக்கூடிய 10 ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி ஸ்டூடெண்ட் 7.5ல வந்திருக்காங்க. தென் தமிழ் வழியில படிச்ச மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சீட் எடுக்கிறாங்க இன்னைக்கு 7.5%ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கும் அடுத்த வருஷம் எடுக்கணும் அந்த மாதிரி ஆசை இருக்கா? ஆர்ஜிஆர் அகாடமிக்கு கால் பண்ணுங்க 869518 86953. ரைட் 27 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சிருக்கோம். இந்த வருஷம் நான் அட்டன் பண்ணேன் 7.5%ல எனக்கு சீட் வரல, நான் தமிழ் வழியில படிக்கிறேன், எனக்கு கைட் பண்றதுக்கு ஆள் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா 27 ஜூலை காலையில 10:30 மணிக்கு சென்னை அண்ணா நகர்ல ஆர்ஜிஆர் அகாடமி சிறப்பு ஒரு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்டரி கிளாஸ் ஒன்று நடக்குது. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்களும் அடுத்த வருஷம் எப்படி சீட் எடுக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணுங்க. நம்ம இந்த வருஷம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்க போகணும், எப்படி போகணும் அப்படின்றத பார்த்துடலாம். இதுக்கு நம்ம எதுவும் புதுசா சொல்லல. கவர்மெண்ட் செலக்ஷன் கமிட்டி உங்களுக்கு கிளியரா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. செலக்ஷன் கமிட்டி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை 10 டென்டேட்டிவ் ரவுண்ட் 1 ஷெட்யூல். ஏன் டென்டேட்டிவ் கொடுக்குறாங்கன்னா மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா 100% எல்லாமே பர்ஃபெக்டா நடந்துரும் சொல்ல முடியாது. நடக்கலாம், நடக்காமலும் போலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் ரவுண்ட் 1 ஷெட்யூல் கவுன்சிலிங் கொடுத்திருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.5% ரிசர்வேஷன் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6ல இருந்து 12 வரைக்கும் யார் படிச்சிருக்காங்களோ அந்த குழந்தைகளுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் தனியா கொடுத்திருக்காங்க. இதுல எந்தெந்த காலேஜஸ்லாம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டிகிரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், தமிழ்நாடு டென்டல் காலேஜ், கவர்மெண்ட் சீட் இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ், இஐசி இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் கேகே நகர்ல இருக்கு. தென் பிரைவேட் யூனிவர்சிட்டி, இது எல்லாத்துலயும் சேர்த்து கிட்டத்தட்ட 496 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள். இது எல்லாமே 7.5%ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச குழந்தைங்களுக்காக கொடுக்குறாங்க. தெர் இஸ் நோ ஃபீ. இந்த கோட்டால வர குழந்தைங்களுக்கு வந்து 10 பைசா கூட நீங்க பே பண்ண தேவையில்ல. டியூஷன் ஃபீஸும் சரி, ஹாஸ்டல், மெஸ், லைப்ரரி, என்ன லோடு லொஸ்க்கு எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கவர்மெண்டே பாத்துக்கு. ரைட்டா? அருமையான வந்து பாத்தீங்கன்னா 2021ல இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. ரொம்ப பர்ஃபெக்டா இந்த ஸ்கீம் வந்து அருமையா போயிட்டு இருக்கு. நிறைய ஏழை மாணவர்கள் வந்து பயன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அருமையான நன்றி சொல்லக்கூடிய ஒரு தருணம். இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு போகணும். இந்த மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய சீட்ஸ் ஆட் ஆகணும். வறுமையில வாடுறவங்களுக்கும் பணம் இல்லாதவங்களுக்கும் ஒரு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய கஷ்டப்படுறவங்களுக்கும் இது நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து இத வந்து நன்றியை சொல்றோம். இதுக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசுக்கு முன்னாடி இருக்கிற அரசு தான் இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதை தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. அருமையான ஒரு விஷயம். ஒரு நடுத்தரம் கூட கிடையாது, கீழ் மட்டத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அருமையான வாழ்க்கை மாறுறதுக்கு அவங்க ஜெனரேஷன் ஒரு ஷிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த ஸ்கீம் வந்து 7.5% வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே ரைட். 7.5% சீட் ரிசர்வேஷன் எப்ப சார், எங்க சார் நான் போய் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அது இருக்கு. 10 மணிக்கு காலையில 30ஆம் தேதி 7/2025 சென்னையில இருக்கக்கூடிய ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கக்கூடிய ஹால்ல தான் இது நடக்குது. இந்த ஹால் வந்து ஹால் நம்பர் 2. இதுலதான் இந்த கவுன்சிலிங் வந்து நடக்குது. டைரக்டா போயிடணும். 10 மணிக்கும் 12 மணிக்கும் 2 மணிக்கும் 3 செஷனா பிரிச்சு இருக்காங்க. இந்த டைம் என்ன டைம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க போயிடணும். 10 மணிக்கு யாரெல்லாம் அட்டன் பண்ணணும், 12 மணிக்கு யாரெல்லாம் அட்டன் பண்ணணும், ஆல் கம்யூனிட்டிஸ், அதர் கம்யூனிட்டி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க இருக்காங்களா, எல்லா கம்யூனிட்டிக்குமே 10 மணிக்கு கொடுத்துருக்காங்க. 10 மணிக்கு யாருப்பா போகணும் அப்படின்னா ஜெனரல் ரேங்க்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ரேங்க் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க 7.5%. அதுல ஜெனரல் ரேங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு 1ல ரேங்க்ல இருந்து 448 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க
போலாம். அந்த ஜெனரல் ரேங்க் 1ல இருந்து 448 வரைக்கும் எந்த மார்க் எடுத்திருக்கிறோம் ஸ்டூடெண்டா பாத்தீங்கன்னா 572ல இருந்து 420 மார்க் வரைக்கும் எடுத்த குழந்தைங்களா இருப்பாங்க. தென் 12 மணிக்கு சில பேரை கூப்பிட்டுருக்காங்க. அவங்க ஜெனரல் ரேங்க் 449ல இருந்து ஜெனரல் ரேங்க் 896 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள். அவங்களுடைய மார்க்னு பார்த்தோம்னா 419ல இருந்து 385 மார்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களா இருக்காங்க. இவங்க காலையில இருக்கக்கூடிய செட் வந்து 9 மணிக்கு அங்க இருக்கணும், 12 மணிக்குன்னா 11 மணிக்கு நீங்க அங்க இருக்கணும். நீங்க அங்க மத்தியானம் லஞ்ச பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஒவ்வொரு வருடமும் அரசு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஏற்பாடுகளை ஏற்படுத்தி கொடுக்குது. மாணவர்களுக்கும் சரி, அவங்களுடைய கூட வரக்கூடிய பெற்றோர்களுக்கும் காஃபி, டீ, மில்க், அதுக்கப்புறமா மத்தியானத்துல உணவு இதெல்லாம் அருமையா ஏற்படுத்தி கொடுக்குறாங்கப்பா. நீங்க கவலையே பட தேவையில்ல. வெளியூர்ல இருந்து வர மாணவர்கள் ஐயோ சாப்பாடுக்கு எங்க போகணும், தண்ணி எங்க வேணும், தண்ணி பாட்டில் அபரிமிதமா அங்க வச்சிருப்பாங்க, எடுத்து குடிச்சுக்கலாம். தென் சாப்பாடும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சாப்பாடு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க வாங்கிட்டு ஜம்முன்னு சாப்பிடலாம். ரைட்டா? திருப்தியா சாப்பிட்டு அங்க ஐயோ நான் சீக்கிரம் போறேன், மதியானம் அங்க வெயிட் பண்ணுமே, சாயந்தரம் வரைக்கும் ஆகுமே, சாயந்தரம் வரைக்கும் ஆகும். டைம் வேணா 10ல இருந்து 12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா உங்களுக்கு 5 மணிக்கு மேலதான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரே கையில கொடுப்பாங்க. ரைட்டா? அதனால ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுமே, சாப்பாடு எங்க கிடைக்கும்னே தெரியாதெல்லாம் கவலையப்பட தேவையில்ல. எல்லாமே கவர்மெண்ட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குது. யூ ஆர் கிஃப்டட். கிஃப்டட். நான் சொல்றேன் 7.5% ஸ்டூடெண்ட், அதுவும் மெடிக்கல், எம்பிபிஎஸ், பிடிஎஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் ஆல் கிஃப்டட். நீங்க போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல உங்களுக்கு பலனா கிடைக்குது. ரைட்டா? ஓகே. 2 மணிக்கு யாருப்பா பார்க்கணும் வரணும் அப்படின்னா பிசிஎம் கேட்டகரி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி காலையில எல்லா கம்யூனிட்டியுமே கலந்துக்கலாம். ஏன்னா ஓபன்ல வந்து ஃபில் பண்ணிட்டே வருவாங்க. தென் சீட்டு மீந்தது அப்படின்னா பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு அவங்க எல்லாம் வரலாம். 32 ரேங்க்ல இருந்து 42 ரேங்க்ல இருக்கக்கூடிய பிசிஎம் கேட்டகரியில இருக்க ஸ்டூடெண்ட், எஸ்சி கேட்டகரியில 110ல இருந்து 140 வரைக்கும் இருக்கக்கூடிய கேட்டகரியில இருக்க ஸ்டூடெண்ட், எஸ்சிஏல 21ல இருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், எஸ்டிக்கு வந்து 7ல இருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மத்தியானம் 2 மணிக்கு வரலாம். ஏன் சார் இவ்வளவுதான் கூப்பிட்டுருக்காங்கன்னா அவ்வளவுதானப்பா சீட் இருக்கு. ரைட்டா? சீட்டு அவ்வளவுதானே இருக்கு. எவ்வளவு சீட்ஸ் நம்ம கொடுக்க முடியாது. 496 சீட்ல 896 பேரை கூப்பிட்டுருக்காங்க, டபுளா கூப்பிட்டுருக்காங்க, அவ்வளவுதான். ரைட்டா? இதுலயே சீட்டு ஃபில் அப் ஆயிடும். இந்த மாதிரி இல்லைன்னா அதுக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல பார்க்கலாம். இல்ல எடுத்து ஜாயின் பண்ணாதவங்க இருந்தா அவங்க எல்லாம் செகண்ட் ரவுண்ட்ல கண்டிப்பா வந்து கூப்பிடுவாங்க. ஜெனரல் ரேங்க் ஜிஆர்னா என்ன, இதுல ஜெனரல் ரேங்க், சிஆர்னா என்னன்னா கம்யூனிட்டி ரேங்க். ரைட்டா? வென்யூ எங்க நடக்குது? லெக்சர் ஹால் 2. லெக்சர் ஆர் இது பாருங்க, எம்பிபிஎஸ் போய் படிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல போய் உட்கார்ந்து அப்படி ஜம்முன்னு லெக்சர் ஆர்ல உட்கார்றதுக்கான அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஓமந்தூரார் எஸ்டேட், கவர்மெண்ட் எஸ்டேட், சென்னை வந்து 2. ரைட்டா? போறப்ப என்னெல்லாம் நீங்க எடுத்துட்டு போகணும், இது எங்க இருக்கு அப்படின்ற ஓமந்தூர், சென்னை. உங்களுக்கு நியரஸ்ட் பஸ் ஸ்டாப்னா சிம்சன் பஸ் ஸ்டாப் இல்ல ஓமந்தூரார் பஸ் ஸ்டாப் இறங்கணும். தென் நியரஸ்ட் மெட்ரோல போனீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எஸ்டேட் மெட்ரோன்னு இறங்கணும். இல்ல நான் ரயில்வே எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போறேன் அப்படின்னா சிந்தாதிரிப்பேட் ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க இறங்கி பக்கத்துல போயிடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்: no individual call letters will be sent to the candidate. அப்ப நான் 7.5% இருக்கு, கால் லெட்டரே வரலையே, நான் எப்படி போய் அட்டெண்ட் பண்ணணும்? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இதுதான் ரைட்டா? இதுதான் உங்களுடைய கால் லெட்டர் வச்சுக்கணும் நீங்க. ரைட்டா? தனியா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. Candidate who are participating this counseling for MBBS BDS degree course need not pay processing fee and tuition fee. நீ 10 பைசா எதுக்குமே கொடுக்க தேவையில்லப்பா. ப்ராசஸிங் ஃபீயும் வேணாம், டியூஷன் ஃபீயும் நீ கொண்டு போக வேண்டாம். கேண்டிடேட் should be present 1 hour, 1 hour பிஃபோரா நீ வந்துடணும். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கவுன்சிலிங், ஒன் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ், உங்களுடைய ஏதாவது அப்பாவோ அம்மாவோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்துடணும். காசு அதை மட்டும் செலவு நீங்க பண்ணிட்டு வரணும்னு சொல்றாங்க. ரைட்டா? பாத்துங்க. கேண்டிடேட் should produce the following original certificate documents without which the candidate will not be allowed to participate in the counseling. அப்ப 7.5%ல போறவங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாம் தயவு செய்து ரெடி பண்ணி வச்சுங்க. 30ஆம் தேதி இன்னைக்கு ஒரு 4 நாள் டைம் இருக்கு. எதனா இல்லையா அதெல்லாத்தையும் பக்காவா வாங்கி வச்சுங்க. நீட்டோட யூஜி அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு இது ரெண்டுத்தையும் நீங்க டவுன்லோட் பண்ணி ஏற்கனவே வச்சிருப்பீங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. 10th மார்க் ஷீட் ஒன்று வச்சுக்கோங்க, ஒரிஜினல் வச்சுங்க, 2 பிரிண்ட் அவுட் வச்சுங்க. 11th மார்க் ஷீட் வச்சுக்கிடுங்க. HSC ஈக்குவலன்ட் +2 மார்க் ஷீட் வச்சுங்க. தென் போனஃபைட் சர்டிபிகேட் ஃபார் ஸ்டடிங் தமிழ்நாடுல 6ல இருந்து 12 வரைக்கும் படிச்சிருப்பீங்களா, அதனுடைய போர்டு சர்டிபிகேட் சிஇஓ ஆபீஸ்ல வாங்கியிருப்பீங்க. அது அப்புறமா HSC பிஃபோர் 2023ல முன்னாடி முடிச்சிருந்தீங்கன்னா EMIS நம்பர் could not be matched and were mentioned in the ineligible list published in the official website. அந்த மாதிரி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா சிஇஓ கிட்ட வாங்கி கம்ப்ளீட் பண்ணி வச்சிருங்க. 2023க்கு பண்ணியிருந்தீங்கன்னா. and those
whose EMIs மேட்ச் ஆகல அது மாதிரி இருக்கிறவங்களும் பார்த்துக்கிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடிடு bona fide certificate should be produced from where the candidate is undergoing their course. இப்ப பிரசண்டா எதனா நம்ம படிச்சுட்டு இருப்போம், ஏன்னா இது கிடைக்கல அப்படின்னு சில பேர்லாம் பிஎஸ்சி டிகிரி படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாம் bona fide certificate வாங்கிட்டு வந்திருக்கோம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி, பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி, யாரா அப்பா அம்மாது யாரா ஒருத்தர் கம்பல்சரியா வச்சிருக்கணும். சின்ஸ் மோர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆர் பீயிங் கால்டு, நிறைய கேண்டிடேட் 896 கேண்டிடேட் வந்து கூப்பிட்டுருக்கிறதுனால எல்லாருக்குமே சீட்டு கொடுப்பாங்களா? இல்ல, அவைலபிள் இருந்தா நீங்க சீட் எடுத்துக்கலாம். கேண்டிடேட்ஸ் கேன் அட்டெண்ட் தி கவுன்சிலிங் as per the date, time and rank mentioned in the schedule. 10 மணிக்கு 12 மணிக்கு 2 மணிக்கு என்ன டைம்ல உங்களை கூப்பிட்டுருக்காங்களோ அந்த டைமுக்கு நீங்க 1 hour பிஃபோரா நீங்க வந்துடணும். கேண்டிடேட் shall only opt for the vacancies available at the turn. அவங்க நம்பரை கூப்பிடுறப்ப 500வது ரேங்க்ல இருக்கிறப்ப கூப்பிடுறப்ப என்ன இருக்கு, 2வது ரேங்க் இருக்கிறப்ப கூப்பிடுறப்ப என்ன இருக்கோ அந்த சீட்ஸ் அவைலபிள் அவங்களுக்கு எம்ப இருக்கோ அந்த டைம்ல வந்து மட்டும் அவங்க அவைலபிள் சீட் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். மொபைல் போன்ஸ் வந்து நாட் அலௌடு இன்சைட் த கவுன்சிலிங் ஹால். ரைட்டா? லாஸ்ட் இயர் கூட கவுன்சிலிங் நான் கலந்துக்கிட்டேன், அதுக்கு முன்ன வருஷமும் கவுன்சிலிங் 7.5% நான் கலந்துட்டு எங்க குழந்தைங்களுக்காக சீட் எடுத்திருக்கேன். நாளைக்கும் அந்த 30ஆம் தேதி நடக்கக்கூடிய கவுன்சிலிங்ல நான் டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா பசங்க கூட எங்க குழந்தைங்களுக்கு சீட் எடுக்கிறதுக்கு நாங்க வருவேன், அங்க உங்களெல்லாம் பாக்குறேன். ஓகே, எதனா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும், உங்களுக்கு ஏதாவது வந்து டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், 7.5% இந்த வருஷம் கிடைக்கல, அடுத்த வருஷம் நான் தமிழ் வழியில படிக்கிறேன், ஆங்கில வழியில 7.5% எடுக்கிறேன், 100% நீங்க சீட் எடுத்து கொடுக்குற மாதிரி தான் உங்க காலேஜில வந்து நான் சேர்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில அண்ணா நகர்ல தமிழ் மற்றும் ஆங்கில வழியில ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்றோம் குறைந்த கட்டணத்துல. ரைட்டா? 7.5% மாணவர்களுக்காக. அட்மிஷன் வேணும்னா 86951 86953 இந்த நம்பர்ல கால் பண்ணி அட்மிஷன் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் கவர்மெண்ட்ல படிக்கிறாங்களோ 7.5%ல எலிஜிபிள் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. தெரிஞ்சுக்கிட்டோம். வரப்ப ஏதாவது டவுட் இருக்கு, ஏதாவது சென்னையில வெளியே ஊர்ல இருந்து வரீங்க, சென்னையில உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க. we are ready to help you. Thank you.